ஜானு ஒய்யாமுல கூட்டிட்டு வா. சம்பந்தி இப்ப மாதிரி எதுவும் தடகட படாம கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிரல. மாப்பிள்ளைகளை கூட போறேன்ல வந்துவானுங்க. சரிங்க பெரிய மாப்பிள்ள. ஏமா இந்த கல்யாணத்துல உங்களுக்கு முழு சம்மதம் தானே? முழு சம்மதம் மாமா. திரும்பவும் சொல்றேன், அவனு காட்டுமாண்டி பயிலுக்கு தான் கோவக்காரனுக்கு. அவனுக்கு தொழில் என்னன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். தெரியும் மாமா. வேறுக்குதான் பிசினஸ். அடிதடி இல்லாம அவனால இருக்க முடியாது. ஒரு நாள் சண்டைக்கு போலட்டாலும் கை கால அவனுக்கு நடுக்கம் வந்துடும். கல்யாணத்துக்கு அப்புறம் அங்க போக கூடாது, இங்க போக கூடாது, சண்டைக்கு போக கூடாது, சச்சரைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐயா அப்படியெல்லாம் என் பிள்ளைல சொல்லாதே. இல்ல சொல்லவும் முடியாது, கேட்க மாட்டானுங்க. அதான் முதல்ல உங்க பிள்ளைங்கிட்ட கேட்டுக்கிடுங்க. கேட்கற அளவுக்கு நான் என் பிள்ளைய வளர்க்கல பாத்துக்கங்க சம்பந்தி. நான் கிழிச்ச கோட்டை என் பிள்ளைங்க தாண்டாதே. அப்படி பொத்தி பொத்தி வளர்த்துருக்கேன். சரி சரி விடு. அவனுக்கு தொழில் அதுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு மாத்த முயற்சி பண்ணக்கூடாது, மாத்தவும் முடியாது. மீதி ஏதாவது பண்ண கை நீட்டுவானுங்க. அப்புறம் ஏன்னா படங்க கூடாது மோதையா சொல்லிட்டோம். ஏன்னா அவங்க குணம் அதுதான். அதான் இல்ல இல்ல என் பிள்ளைங்க எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த வீட்டுல மருமகளா வாழ்ந்தா போதும். செம்மலிங்க என் குடும்பத்துல வாக்குப்படுறதுன்னா சாதாரண விஷயமா? அந்த வீட்டு மருமகன்னு சொல்றதே ஒரு பெரிய பெருமல்ல. பெருமைக்கு கல்யாணம் பண்ண முடியாது, வாழதுக்கு. மறுபடியும் உங்க பொண்ணுங்க கிட்ட கேட்டுக்கிடுங்க. இல்லையா நான் என் பிள்ளைகிட்ட கேட்கணும் அவசியமே இல்ல. என் பிள்ளைங்க என்ன கேட்காம எந்த ஒரு முடிவும் எடுக்காது. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறமா உங்க முடிவு தான் எடுக்கணும்னு சொல்லுங்க. அது அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பிள்ளைல பார்க்க வாங்க. ஆனா புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. ஏன்னா உங்க புத்திமதி எங்க குடும்பத்துக்கு செல்லுபடி ஆகாது. உங்க பிள்ளை நீங்க தாராளமா பார்க்க வரலாம். ஆனா பிள்ளைங்க பார்க்க வந்தா ஒரு மணி நேரத்தை திருப்பி அனுப்பிடணும். சரிக்கு சம்பந்தி. அதே மாதிரி இது வரைக்கும் இந்த வீட்டுல மருமகளா வாழ்ந்துட்டு இருக்க பிள்ளைல ஒரு நாள் கூட அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் ஓய்வு எடுத்து வரேன்னு சொன்னது இல்ல. இல்ல என் பிள்ளைல பார்க்கணும், நான் வந்து பார்த்துட்டு போறேன். அதுக்கு இல்ல, அது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், அதனாலதான். அது வேற ஒண்ணு இல்ல. இங்க இருந்து போற பிள்ளைல எல்லாமே நல்ல பிள்ளைல தான் இருக்கு. தாய் ஏதாவது புத்திமதி சொன்ன உடனே அதை மண்டையில ஏத்திக்கிட்டு இங்க வந்து பிரச்சனை பண்ணும். அது எதுக்கு? போனமா விருந்து சாப்பிட்டமா வந்தமானு இருக்கணும். ஏன்னா வாழ போறது இங்க தானே. சரிங்க சம்பந்தி. திரும்ப சொல்றான், மாப்பிள்ளைகளை பத்தி தெளிவா சொல்லிட்டோம். நல்ல முடிவு எடுத்துக்கிடுங்க. இல்ல எங்களுக்கு மனப்பூர்வ சம்மதம் தான். சரி மாப்பிள்ளைகளை வர சொல்லுங்க. அலெக்ஸ் அலெக்ஸ் இவன் எங்க போனான்? அப்பா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். சொல்லுங்க சம்பந்தி. இப்போ இந்த 2 பையனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டுனா கிட்டத்தட்ட எங்க வீட்டுல எல்லா பையனுக்கும் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. கவினுக்கு நாங்க இப்போதைக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்ல. இல்ல இல்ல இன்னும் 10 வருஷம் ஆனாலும் அவனுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறது இல்ல. ரொம்ப சந்தோஷம். ஆமாமா, அதனால வீட்டுல இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் பொறுப்பு பிரிச்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். சொத்தை பிரிச்சு கொடுக்க போறாங்க. இங்கே வாழணுமா? சொத்து கையில கிடைச்சோன்னே பாரு. சரிங்க சம்பந்தி, பொறுப்பெல்லாம் கொடுத்துருங்க. அதான் எல்லா மருமக்கமா இருக்கும். என்னென்ன பொறுப்போ அத கையில கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம். வீட்டு பொறுப்பெல்லாம் மருமக்கமார்ட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க வீட்டு காரியத்தை பாத்துருவாங்க. நாம வெளியில வேலை பார்க்கறதுக்கு சௌரியமா இருக்கும். அது சரி சம்பந்தி, கரெக்ட் தான். அதனால என் மருமக்கமாருக்கு நான் பொறுப்பு பிரிச்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சந்தோஷம் சம்பந்தி. சரி என்ன ஜானு, மருமக்கமாருக்கெல்லாம் நம்ம பங்க பிரிச்சு கொடுத்துடலாமா? இப்படி தாராளமா கொடுக்கலாம்ப்பா. அண்ணே உன் விருப்பம் என் விருப்பம், எனக்கு கேட்கணும் அவசியமே இல்ல. அண்ணே சொல்லுங்க தம்பி. நீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். கேட்டுக்கிட்டு தான் இருக்க. நீங்களும் இந்த வீட்டு மருமக தான். ஆமா அப்படிதானே? அதுல எந்த மாற்றமும் இல்லையா? டேய் உன் விருப்பம், என்ன முடிவு எடுத்தாலும் ஓகே தான். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல மருமகான்னு நீங்க மட்டும் இருந்தீங்க. ஸ்கூலு காலேஜ் எல்லாத்தையும் உங்க பொறுப்புல நாங்க விட்டுருந்தோம். ஆமா. ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டின வீடுதான் நிரந்தரம். அதுக்காக தாய் தப்பனை மறக்கவும் சொல்லல, தாய் தப்பனை பார்க்க கூடாதுன்னு சொல்லல. ஆனா முழுசா நம்புறது குற்றம். திரும்பவும் சொல்றேன், முழுசா நம்புனதுதான் குற்றம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ணன் தம்பி எல்லாம் கல்யாணம் வரைக்கும் தான். முடிஞ்சிட்டுனா அவன் குடும்பம். தம்பிய தாயா இருந்து பாக்குற அக்கால கூட தூக்கி எறிகிற காலம். தங்கச்ச புள்ள மாதிரி வளர்த்த அண்ணன் கூட கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே மாறிடுவான். இது எல்லா குடும்பத்திலயும் நடக்கிற ஒரு விஷயம். அப்பேற்பட்ட உறவுகளை நம்ம முழுசா நம்புறது மிகப்பெரிய தவறு. கட்டுக்கிட்டு வாழ்ந்தாலும் சரி, ஒட்டிக்கிட்டு பிறந்தாலும் சரி, திருமணம் வரைக்கும் தான். இந்த வீட்டு மூத்த மருமகங்க கணக்குல உங்ககிட்ட காலேஜ் ஸ்கூல் எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சோம். படிச்சவங்கனால கிட்டத்தட்ட 99% உங்க குடும்பத்துக்கு நீங்க வாரி கொடுத்துட்டீங்க. விட்டதை எப்படி எடுக்கணும் எங்களுக்கு தெரியும். அதனால இனி இந்த குடும்பத்துல உங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. மாமியாங்கிற பொறுப்பை தவிர நீங்க கிளம்பலாம். மன்னிச்சிருங்க, என்ன நம்பி கொடுத்த பொறுப்பை நான் தவற விட்டுட்டேன். இனி அழுது எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா இப்ப கொடுத்துருக்க மாமியாருங்கிற பதவி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த பதவியில நான் தோத்து போக மாட்டேன். சத்தியமா நான் தோத்து போக மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். நல்ல மாமியாரா இருப்பேன். தப்புதான், எனக்கு கொடுத்த ஸ்தானத்தை நான் இழந்துட்டேன். எனக்கான காலம் முடிஞ்சது. என்ன மன்னிச்சிருங்க. நல்ல மாமியாரா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா. அப்பாடா, அப்போ இவளுக்கு எந்த சொத்தும் கிடையாது. அப்பா ஒண்ணு க்ளோஸ். ஏமா அபே
ஜான், உன் சம்சாரத்தை கூப்பிடு. அபிமா, ஜான், மாமா. நீங்க என்ன கொடுத்தாலும் எனக்கு முழு சம்மதம்ப்பா. உன் வயித்துல ஒரு கரு உருவாக்குறதுக்கு முன்னாடி ஜான் புள்ளையா தத்தெடுத்த புள்ளைக்கு தாயான பாரு, அப்பவுமே நீ இந்த குடும்பத்துல ஜெயிச்சிட்ட. பேருக்கு நீ தாயா இருக்கல. பேருக்கு தாயா இருந்தா அவ பெத்த புள்ளைய இப்படி தூக்கி சமக்க மாட்ட. ராப்பகலா கண் விழிச்சு அவ பெத்த புள்ளைக்கு இப்படி பாட்டி மாதிரி பணிவிட செய்ய மாட்ட. தாயானதே தியாகம், அதுல பாட்டியாயி நின்ன பாரு. உன்னை வார்த்தையாலெல்லாம் புகழ முடியாது. நீ இதுக்கு முன்னாடி ஏதோ சின்ன சின்ன தவறுகள் செஞ்சேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் தவறே கிடையாது. செம்புலிங்க என் குடும்பமே உனக்கு கடமைப்பட்டிருக்கு. பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. எங்கேயோ அனாதையா சுத்திட்டு இருந்த எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததே உங்க புள்ள, உங்க குடும்பம். இன்னைக்கு ஜான் பொண்டாட்டியா கௌரவமா இருக்கிறேன்னா அது அவர் கொடுத்தது தானே. படுத்த உடனே நிம்மதியான தூக்கம், பாதுகாப்பான ஒரு உணர்வு. இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்? இங்கதான் நீ ஜெயிச்ச. வேற பிள்ளைகளை பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணுங்கிற பொறுப்பு உனக்கு அதிகமா இருக்கனால மத்த எந்த பொறுப்பும் நான் உனக்கு கொடுக்க போறது இல்ல. அப்பா இவளுக்கும் எதுவும் கிடையாது. பயப்படாத. இந்த வீட்டு பசங்க எல்லாருக்குமே நீ தாய். உன்னை மதிக்காதவன் இந்த குடும்பத்துல எவனும் இருக்கக்கூடாது. தாய்க்கு மதிப்பு கொடுக்காதவன் இந்த குடும்பத்துல வாழ தகுதி இல்லாதவன். இங்க இருக்க பசங்களுக்கு மட்டும் இல்ல, குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, இனி அடுத்தடுத்து எத்தனை தலைமுறை வந்தாலும் இந்த வீட்டு முத தாய் நீதான். உன் காலத்துக்கு அப்புறமா உன்னை தெய்வமா இந்த குடும்பம் வணங்கும். இது செம்புலிங்க பிள்ளையோட வாக்கு. என்ன ஜானல்த? ஒரு மனைவிதான் ஒரு புருஷனுக்கு கிரீடமா இருப்பான்னு சொல்லுவாங்க. என் மனைவி இந்த பரம்பரைக்கு தாய். இதுக்கு மேல ஒரு கணவனா எனக்கு என்ன வேணும்? உண்மையிலே நான் கொடுத்து வச்சவன் தான். நான் அதுக்கு தகுதியானவளா? நீ மட்டும்தான் தகுதியானவா. ஒரு கன்னி பெண் ஒரு குழந்தைக்கு தாயாகலாம். அவ பெத்த பிள்ளைக்கு பாட்டியாவும் இருந்து பணிவிட செஞ்ச பாரு. ஒரு குழந்தைக்கு தெரியும் இவங்க நம்ம கிட்ட உண்மையா பாசமா இருக்காங்களா இல்லையான்னு. இசைய சொந்த புள்ளையா நெஞ்சில சுமக்கிற பாரு. அவ இந்த வீட்டு வாரிசு இல்ல, அதுக்கும் மேல எங்களை ஆள பிறந்தவா. அவளை சொந்த புள்ளையா நீ நினைச்ச பாரு. ஜான் பாசம் வச்சிருக்கானா ரத்த சம்பந்தமான உறவு. ஆனா எந்த ஒரு உறவுமே இல்லாம அவ மேல நீ பாசத்தை கொட்டி விளைச்ச பாரு. அங்கதான் நீங்க எல்லாரையும் விட ஜெயிச்ச. நான் வந்த நாள்ல இருந்து உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் கண்காணிச்சேன். அவ மேலேயும் சரி, அவ பெத்த பிள்ளைங்க மேலேயும் சரி, ஒரு ஈக்காக்க கூட அண்டாத அளவுக்கு பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்க. குழந்தை பெத்தவ கூட நிம்மதியை தூங்கிட்டா. நீ ராப்பாகல முடிச்சு கிடக்கதே நான் கண்காணிச்சேன். இந்த புள்ள மேல உசிராச்சுக்க ஜானு கூட கண்ணசர் தான். நீ கண்ணசர மாட்டேங்கிற. உன் பாசம் ஜெயிச்சது, உன் உண்மைத்தன்மை ஜெயிச்சது. இப்ப சொல்றதான், இந்த தலைமுறையில அடுத்தடுத்து வர எல்லா தலைமுறைக்கும் நீ மட்டும்தான் தாய். உன்னை இந்த குடும்பம் வணங்கும். நீ போலாம். ஏமா உனக்கு சொத்து எதுவும் கிடைக்காது, பாத்துக்க. என் பிள்ளைங்களும் இந்த குடும்பமும் போதும். அங்க நிக்க பாரு நீ. ஏய் ஜானே, எங்களுக்கு சொத்து வேண்டாம்ப்பா. என்னை மதிக்க முடியாது என் மனைவி இருக்கா, போதும். என்னங்க வார்த்தையே வர மாட்டேங்குடி. நான் செஞ்ச முதல் நல்ல காரியம் நீ மட்டும்தான். சரிம்மா, நீ போலாம். ரொம்ப தேங்க்ஸ். நான் பயந்துகிட்டே வந்தேன் எனக்கு ஏதாவது சொத்து கொடுத்துருவீங்களோன்னு. என் பிள்ளைங்க தான் எனக்கு சொத்துன்னு கொடுத்துட்டீங்க. எனக்கு இதுக்கு மேல எதுவும் வேண்டாம். அதை விட தாய்ங்க ஸ்தானத்தை கொடுத்தீங்க. இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன். எனக்கு சொத்தே வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். இந்த குடும்பமும் இந்த குழந்தைங்களும் போதும். அத உன்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது. தேங்க்ஸ் மாமா. சப்பா, ஆனா பரவாயில்ல, இவளுக்கும் சொத்து கிடைக்கல. இவளுக்கும் சொத்து கிடைக்கல. ஜானே, நீ கிளம்பலாம். உன் மனைவி பிள்ளைகளோட போய் சந்தோஷமா வாழு. போடா, என் தம்பி எது செஞ்சாலும் சரியா இருக்கும். போ, உன் மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா வாழு. போ. அப்போ என்னடா, அதான் என் தம்பி சொல்லிட்டானே, போ. கேட்டல, இந்த வயசுலயும் தம்பி சொன்னா சரியா இருக்கு நம்புற அண்ணன். இப்படித்தான் இருக்கணும். புரியுதுப்பா. இங்க பாரு, அவளுக்கான மதிப்பு மரியாதையும் கரெக்டா போய்கிட்டே இருக்கணும். எவனுக்காகவும் கெட்டினவளை விட்டுறாத. யார வேணாலும் இழக்கலாம், கெட்டினவளை மட்டும் இழக்க கூடாது. போ. இழக்க மாட்டேன்ப்பா, இழக்க மாட்டேன். உனக்கு இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாத அழகான சொத்து கிடைச்சிருக்கு. சத்தியமா சொல்றேன். இந்த பொண்ணு செஞ்ச தியாகத்தை இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணு செஞ்சிருக்க மாட்டான். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணு. போ. சரிங்கப்பா. பிரேம், வாடா சீக்கிரம். வரேன்ப்பா, சீக்கிரம் வாடா.
மாபி அத்தை, இத்தனை வருஷம் நான் இந்த வீட்டில் வாழ்ந்தேன். எனக்கு கிடைக்காத ஒரு அதிசயம், ஒரு அழகான பதவி. உண்மையிலே நீ அதிர்ஷ்டக்காரிதான். உன்னை பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. உனக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு மருமகளா நான் வந்தோம். உன்ன மாதிரி அந்த ஸ்தானத்தை என்னால் அடைய முடியல. சின்ன முட்டாளா இருந்துட்டேன். சில பொக்கிஷம் நம்ம கையை விட்டு போகும்போதுதான் நம்ம எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தை இழந்திருக்கோம்னு தெரியுது. இந்த வீட்டில் வேலை செஞ்சாங்களேம்மா அந்த அம்மா, அவங்கள கூட இந்த வீட்டு பையனை உரிமையோட அம்மா அம்மான்னு கூப்பிட்டானுங்க. என்னை சித்தின்னு தான் கூப்பிட்டானுங்க. அந்த அளவுக்கு தான் நான் நடந்துக்கிட்டேன். அந்த அம்மா காட்டின பாசத்தை கூட என்னால் காட்ட முடியாம போயிட்டேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் இந்த பயலுக்கு வச்ச பாசமெல்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சதே. அதுக்கப்புறம் நான் மனசார அவனுங்களை புள்ளைய ஏத்துக்கிட்டேன். எப்போ நான் மனசார அவனுங்களை புள்ளைய ஏத்துக்கிட்டேனோ அப்பந்தான் என்ன அம்மானு கூப்பிட்டானுங்க. அப்பதான் எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. பிள்ளைங்களுக்கு பாசத்தை கண்டுபிடிக்க தெரியும்னு. இசை வாய்க்கு வாயே ஏன் அபியம்மா ஏன் அபியம்மா ஏன் அபியம்மான்னு சொல்லுவா. புரியல. அவ பெத்த புள்ள எங்ககிட்ட இருந்தா கூட ஆனும். ஆனா உன்கிட்ட வந்தா அந்த இசைப்புல ஒரு நிமிஷம் கூட விடாது. மூச்சுக்கு முன்ன நேரம் அபியம்மா கிட்ட போறேன், அபியம்மா கிட்ட வாங்கிட்டு வரேன். அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவா அப்புறம் அம்மானு தான் சொல்ல ஆரம்பிச்சா. அந்த அளவுக்கு நீ உண்மையான பாசத்தை காட்டியிருக்க. நீ நல்லா இருக்கணுமா? சொல்ல போனா இனி எங்களுக்கும் நீதானே தாயே. அத்தை, மருமக மட்டும் மருமகளா இருக்க முடியாது. அந்த வீட்டில் இருக்க மாமியாரும் வீட்டுக்கு வந்திருக்க புள்ளைய மருமகளா பார்த்தாதானே அவ்வளவு சந்தோஷமா இருப்பா. நீங்க நான் எத்தனை திருப்போ தப்பு பண்ணிட்டு வெளியில போக வேண்டிய சூழ்நிலை வந்தப்போ கூட நீங்க எனக்கு அடைக்கலம் தானத்தை கொடுத்தீங்க. நீங்க காட்டின பாசத்துல தானே நான் இங்க இருக்கவே செஞ்சேன். ஒருவேளை நீங்களும் சராசரி மாமியார் மாதிரி கண்ணில் காண விடாம என்னையும் என் புருஷனை பிரிக்கிறதுக்கு என்ன உண்டு அதெல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா நான் இன்னைக்கு காணாம போயிருப்பேன், எங்கேயாவது ஓடி போயிருப்பேன். இந்த வீட்டுல வாழணுங்கிற ஆசை கொடுத்தது நீங்க தானே. நீங்க ரொம்ப நல்லவங்க அத்தை. அது வேற ஒண்ணு இல்லம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். இங்க அந்த தப்பு செய்யாம இருக்கணும்னு பாத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். அத்தை ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. இல்லம்மா, நீ உண்மையிலே குணம் உள்ள பிள்ளைதான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. நல்ல மாமியாரா இருப்பேன், நல்ல மாமியாரா இருப்பேன். வருத்தப்படுறியா? ஐயோ இல்லைங்க, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை இழந்திருக்கேன்னு வருத்தப்பட்ட அவதான். என்னால நீங்க ரொம்ப அவமானப்பட்டிருக்கீங்க, என்னால அசிங்கப்பட்டிருக்கீங்க. அதுவுமே இத்தனை வயசுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. படிச்ச முட்டாளா இருந்துட்டேனே. படிச்ச நான் செய்யறதெல்லாம் சரியா இருக்கும் நம்பிட்டேன். முடிஞ்ச போனதை விடு. நான் போய் சொன்னால நல்ல மாமியாரா இருந்தீங்கன்னு, அதுவே எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா எனக்கு. அறியாம சின்ன வயசுல நீ என்னமோ பண்ணிட்ட. ஆனா இந்த வீட்டு பிள்ளைங்க கிட்ட நீ நல்ல மாமியாரா நடந்துகிட்ட. கொஞ்ச நாளாவே எனக்கு உன் மேல அதிக காதல். ஏன் இளமை காலத்துல நீ ஏதோ புரிஞ்சுக்காம நடந்த. ஆனா இந்த பிள்ளைங்க விஷயத்துல நீ அப்படி இல்ல. ஆரம்பத்துல பயந்த என்கிட்ட செஞ்ச தப்போ இந்த பிள்ளைங்க கிட்ட நீ பண்ணிருவியான்னு. ஆனா அப்படி நீ பண்ணல. அப்ப இருந்தே எனக்கு உன் மேல தனி மரியாதையும் பாசமும் வந்தது. அதனால உன்னை யாருக்கிட்டையும் நான் விட்டு கொடுக்கறதே இல்ல. தவறு தெரியாம செய்யறதே. ஆனா அந்த தவறை திருத்திக்கிட்ட பாரு, அப்பவுமே நீ ஜெயிச்சிட்ட. எனக்கு நல்ல மனைவியா இருக்க போதும். என்னங்க பாக்கியம், நீ நல்ல மனைவி எனக்கு. அறியாம செஞ்சுட்ட விடு. வருத்தப்படாத. இத பாரு, நல்லா மாமியாரா நடந்துக்க. அந்த பிள்ளைங்க உன் அம்மாவா பார்ப்பாங்க. இதுக்கு மேல வாழ்க்கையில என்ன இருக்கு? ஒரு குடும்பம் கட்டப்படுதுன்னா அது மாமியார் கையில இருக்குது. நீ மாமியாரா இருந்தா போதும். அந்த பிள்ளைங்க உன்னை தாயாக்கிடுவாங்க. எப்போ செஞ்ச தப்ப நினைச்சு நீ கண்ணீர் வடிச்சியோ அப்பவுமே நீ ஜெயிச்சுட்ட. இனி போனது போட்டு விட்டுரு. சந்தோஷமா இரு. இத பாரு, மருமக்கவோட சந்தோஷமா இரு. வேற என்ன வேணும்? இல்லங்க, என் மருமக்கமாருக்கு நல்ல மாமியாரா இருப்பேன். சரி வா, தம்பி கூப்பிட்டா வா. இல்லங்க, நீங்க பங்கு வைக்கிறீங்க, நீங்க பாத்துடுங்க. நான் இந்த பிள்ளைங்களை பார்த்து வரேன். அவன் ராணி அங்க ஓடிட்டு இருந்தா அதை எட்டி பார்த்துட்டு வரேன். இதுதான் பாசம். சரி, அவளை பாரு, அவ இங்க ஓடிடாம பாரு. சரிங்க. நல்ல மனைவி அமைஞ்சா கணவன் உண்மையில கொடுத்து வச்சவன் தான். சந்தோஷமா இருக்கு. பாக்கியம், என்னங்க? நான் உன்னை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ. நம்ம லவ் பண்ணலாமா? நமக்கு என்ன வயசாகி போச்சுது? விட்டது பிடிப்போம், வாழாத வாழ்க்கை வாழுவோம். காதலிப்போம். ஐ லவ் யூ. நாளைல இருந்து திருட்டு தரமா நம்ம நிறைய லவ் பண்ணணும். மௌனலுக்கும் மருமகளுக்கும் தெரியாம லவ் பண்ணணும். ஏன் லவ் பண்ணணும்? ஓய், என்னடி? என்னங்க?
சந்தோஷமா இருக்கடே. என் தலை இந்த குடும்பத்துல நிமிர்ந்துட்டு என் தலையை ஒசத்திட்டு. ஒரு ஆணுக்கு அழகே அவன் குடும்பத்துல தலை நிமிருதுதான். என் தலையை நிமிர வச்சுட்ட. எனக்கு இது போதுண்டே. நான் என் பிள்ளை எடுத்து கொஞ்சம் முதல்ல எனக்கு பயமா இருக்குண்டே. நீ இதை தப்பா நினைப்பியோ அப்படின்னு. பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய பாசத்தை தாராளமா கொடுப்பீங்க. கட்டினவளுக்கு கொடுக்க வேண்டிய பாசத்துல எந்த குறையும் நீங்க வைக்கல. எனக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷம் கிடைக்கணும், அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். எனக்கு நீங்க எந்த குறையுமே வைக்கலையே. பொண்டாட்டிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுத்தீங்க. ஒரு பாசம் காதல் எதுவுமே பாரபட்சம் காட்டவே இல்லையே. ஏன் இன்னொருத்தி உங்களையே சுத்தி சுத்தி வந்தப்போ கூட அவகிட்ட கூட என்ன வசதி தானே பேசுனீங்க. அங்க கூட என் மேல வச்சிருந்த காதல தானே சொன்னீங்க. நான் இப்படி இருக்கேன்னு அதுக்கு காரணம் நீங்க தானே. இதெல்லாம் உங்களாலதான். புரிஞ்சுக்கிட்டதுக்கு நன்றி. என் வாழ்க்கையில மிகப்பெரிய சொத்தாயிட்டா. என் வாழ்க்கையில மிகப்பெரிய சொத்தாயிட்டா. நான் பயந்துட்டேன். எங்க அப்பா ஏதாவது சொத்தை கொடுத்து உன் கையில கொடுத்து இதை உங்க பங்குல கொடுத்து வரணும் பயந்து போயிட்டேன். நானும் தான். உன் குணம் ஜெயிச்சுட்டடி. நம்ம ஜெயிச்சோம். நம்ம புள்ள இசையால நம்ம ஜெயிச்சோம். அவ மட்டும் என்ன அம்மாவா ஏத்துக்கலன்னா நான் எப்படிங்க இதுல ஜெயிச்சிருப்பேன். மாமா சொன்னாரு நிமிஷத்துக்கு நிமிஷம் அம்மா அம்மா அந்த புள்ள உரிமையோட கூப்பிடுதுன்னு. அவ கூப்பிட்ட போய் தானே. அவனால தானே. உண்மைதான். மூச்சுக்கு முன்ன நேரம் அபியம்மா அபியம்மான்னு கூப்பிடுவா. அவனாலதான். என் புள்ள இசை தங்கம், இசைமா. இந்த வீட்டுல இருக்க ரெண்டு மருமகளுக்கு எதுவுமே கிடைக்கல. மாமியாருக்கும் கிடைக்கல, அந்த மூத்தவளுக்கும் கிடைக்கல. ஏற்கனவே ஒருத்தி வீட்டை விட்டு போயிட்டா. மிச்ச மீதி இருக்கிறதுலாம் உங்க புருஷமா இருக்குதான். எல்லாமே உங்களுக்கு தாண்டி. அந்த செவாலுக்கும் ராணிக்கு என்ன போயிடும்? பாதி சொத்து போனா கூட மீதி எல்லா சொத்தும் உங்களுக்கு தான். போங்க கோடீஸ்வரியா வாழ போறீங்கடி. நமக்கு பாரு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும்னா சொத்தை வாங்கின முத வேலையே அதான். ஜபா அப்பா கூப்பிட்டா சீக்கிரம் வா. ஜபா வர ஆளுக்கு இனத்தை கொடுத்துட போறாங்க பாப்போம். கேட்ச். என்னமா எல்லாருக்கும் சொத்து கொடுத்தா நமக்கு அறுவாலை தூக்கி கொடுக்காங்கன்னு பாக்கியா? ஐயா இல்ல மாமா, இவளுக்கு இதான் கிடைச்சிருக்கு. வீட்டுல ஒரு ஆம்பளை கை குறைஞ்சதுன்னா அது சரி கட்டதுக்கு போய் சரிக்கு சம போய் நிக்கிற பாரு அறுவாலை தூக்கிக்கிட்டு. அப்பவே நீ இந்த வீட்டு ஆம்பளைங்களை ஒருத்தியா மாறிட்ட. குடும்பத்துக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் தான் உசுர சுச்சமா நினைச்சிட்டு நமக்கு புள்ள இருக்கிறதுங்கிறது மறந்து அருவாலை தூக்கிட்டு வாங்கடான்னு வந்து நிப்பா பாரு. அங்கே நீ ஜெயிச்சுட்ட. எங்களுக்கெல்லாம் இன்னொரு பிறவின்னு இருந்ததுன்னா நீ எங்க கூட பிறக்கணும். எங்க கூட பிறந்தாலும் சரி, எங்களுக்கு பிள்ளையா பிறந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையா நீ எங்களுக்கு பிறக்கணும். இந்த வீட்டுல ஒரு ஆம்பளையா நீ பிறக்கணும். உண்மைதான். உண்மைதான். அன்னைக்கு கல்யாணம் நிச்சயத்தை அன்னைக்கு ஒரு கூட்டமே நம்மள போட்டு தள்ளதுக்கு முடிவு பண்ணிருந்தது. நானும் கிங்ஸும் என்னடா பண்ண போறோம், என்ன முடிவு எடுக்கலாம்னு யோசிக்கிறதுக்குள்ள நானும் வந்து நிக்கிறேன்னு வந்து நின்னீங்க பாருங்க. மாட்டினா எதிரி கையால அவமானப்படுவோம், அசிங்கப்படுத்தப்படுவோம், மானபங்கப்படுத்தப்படுவோம்னு தெரிஞ்சோம் துணிஞ்சு எங்களுக்காக போய் எல்லா வேலையும் பாத்தீங்க பாருங்க. அன்னைக்கு நீங்க எங்களுக்கு கூட பிறந்தனாதான் தெரிஞ்சது. ஒரு ஆனாதான் எங்களால உங்களை பார்க்க முடிஞ்சது. வீட்டுக்கு ஒரு மருமகா இப்படித்தான் இருக்கணும். ஒருவேளை வீட்டு ஆம்பளைங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த நேரத்துல நீ ஆம்பளையா நின்று எல்லாத்தையும் காப்பாத்துற பாரு. உன் துணிச்சலும் வீரமும் மெய்சிலுக்கு வச்சது நானும் பார்த்தேன். உன் உடம்புல 1000 கீரல் இருந்தது. ஆனா அதெல்லாம் பார்க்காம எப்படியாவது இந்த குடும்பத்தை காப்பாத்தினா போதுன்னு அந்த காயத்தை கூட கண்டுக்காம நீ ஓடுன பாரு. நீ இந்த குடும்பத்துக்காக எந்த எல்லைக்கும் போய் காப்பாத்துவ. இப்பேற்பட்ட ஒரு ஜீவன் தான் இந்த குடும்பத்துக்கு தேவை. நட்புக்கு பேர் போன குடும்பம் எங்க குடும்பம். அது தப்பாம வந்து பிறந்திருக்க. தோழிக்காக எந்த எல்லைக்கும் போய் இறங்கி செய்யற. அவதான் உன் முத சந்தோஷம். அவளுக்கு அப்புறம் தான் மத்த எல்லாமே. அங்கேயே நாங்க விழுந்துட்டோம் விஷயத்துல. இந்த வீரமும் துணிச்சல் உள்ள மருமகளுக்கு மகாதேவா அது துற போட்டுட்டு இத புடி. இங்க பார், உன் கண்ணுல கண்ணீர் வரக்கூடாது. நீ வீரமானவா. உண்மை நட்புக்காக உசுர கூட சுத்தமா நினைக்கக்கூடியவா. உண்மையான மனுஷி. இந்த செம்புலிங்க குடும்பத்தை ஆம்பளைங்க உன்னை தன வணங்குறோம். இல்லம்மா, எல்லாத்துக்கும் தகுதியானவா நீதான். என் பையன் பிரேம் கத்தி தூக்குறது இல்ல. தான் புருஷன் இந்த குடும்பத்துக்காக ஒண்ணும் செய்யல. அதுக்காக என் புருஷன் செய்யலங்கிறதுக்காக நான் செய்யாம இருக்க கூடாதுன்னு அவன் ஸ்தானத்தை நீ எடுத்தா பாரு. நீ ஜெயிச்சுட்ட. அவன் கத்தி எடுக்கட்டா என்ன,
அந்த இடத்த நான் பிடிக்கிறேன்னு சரிக்கு சமமா நின்னு எல்லா இடத்துலயும் சண்டை போடுற பாரு. எங்களுக்கு இப்படிப்பட்ட மருமக தான் தேவை. அழகான பொண்ணு எங்களுக்கு தேவையில்லை. அன்பும் அறிவும் போசனுக்கு உறுதுணையா இருக்கிற பொண்ணு தான் இந்த குடும்பத்துக்கு தேவை. அதுல 100% பொருத்தமான பொண்ணு. எங்களுக்கு எங்க பையன் கத்தி தூக்கலங்கிற எந்த வருத்தமும் இல்ல. அந்த இடத்த நீ நிரப்பிட்ட. இனி காலேஜ் நிர்வாகம் உன் கண்ட்ரோல். செம்புலிங்கையா காலேஜுகளை உருவாக்குனாரு. நிறைய பள்ளிக்கூடங்கள், இலவச பள்ளிக்கூடங்களை உருவாக்குனாரு. அத்தனையும் முடக்கிட்டாங்க. அத்தனையும் ஒரு வீர பெண்ணா மீட்டெடுத்து அத்தனை பொறுப்புகளையும் நீ பார்க்கணும். இழந்த பள்ளிக்கூடங்களையும் காலேஜுகளையும் நீ மீண்டு தரப்பன்னு நாங்க நம்புறோம். என்னால முடியும். ஒன்னால முடியும். நாங்க 100% நம்பின போய் தான் இந்த பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். செம்புலிங்கையா வம்சத்துல அதுக்கப்புறம் பள்ளிக்கூடமே கட்டல, காலேஜும் கட்டல. ஆனா இந்த தலைமுறை கண்டிப்பா கட்டணும். நிறைய பள்ளிக்கூடங்களை திறக்கணும். திசையும் பார்த்தாலும் செம்புலிங்கையா பள்ளிக்கூடமா தான் இருக்கணும். எந்த தேசத்துக்கு போனாலும் சரி, எந்த மாநிலத்துக்கு போனாலும் சரி, அங்கேயும் ஒரு செம்புலிங்கையா காலேஜ் இருக்கணும். கண்டிப்பா என்னால முடியும். அதுக்கான அத்தனை வசதி வாய்ப்புகளையும் உனக்கு நாங்க ஏற்படுத்தி கொடுப்போம். நிர்வாகம் உன் பொறுப்பு. அப்பா, பெரிய பொறுப்பு தான் எனக்கு கிடைச்சிருக்கு. விசுவாசம், உன் விசுவாசம். நட்புக்கு விசுவாசம், குடும்பத்துக்கு விசுவாசம். மகாதேவன், இது எல்லாமே காலேஜ் ஸ்கூல் பத்திரம். உன் பேருக்கு நாங்க மாத்திருக்கோம். அது செம்புலிங்கையா பேர்லயே இருக்கட்டும், என் பேர்ல வேண்டாம். நான் செம்புலிங்கையா பேரை நிலைநாட்டுவேன். நீங்க சொன்ன மாதிரியே திசையிலையும் செம்புலிங்கையா பள்ளிக்கூடமும் காலேஜும் இருக்கும். அதுக்கு நான் முழு உத்தரவாதம் தரேன். சபாஸ். ஆனா நீங்க தைரியமாவும் கொஞ்சம் சுதந்திரமாவும் ஃப்ரீயாவும் பண்ணணும்னா இந்த பத்திரம் உனக்கு தேவைப்படும். வாங்கிக்க. பத்திரம் செம்புலிங்கையா பேர் தான். ஆனா பவரப்பட்டா உன் பேர்ல இருக்குது. உனக்கு முழு சொந்தத்தை கொடுத்தா தானே நீயும் முழுசா செயல்பட்டு ஒரு காரியத்தை பண்ண முடியும். இந்தம்மா வாங்கிக்க. பிரேம், வாங்கி உன் மனைவி கிட்ட கொடு. என் மேல வச்சிருந்த நம்பிக்கை நிச்சயமா நான் காப்பாத்துவேன். உன் மேல எங்களுக்கு எப்பவுமே நம்பிக்கை வந்துட்டுமா. பால்குடி மறக்காத உன் புள்ளைய எங்க கிட்ட விட்டுட்டு சண்டைக்கு கத்தி தூக்கிட்டு போன பாரு. அப்பவே நாங்க உன்னை முழுசா நம்பிட்டோம். எப்பேற்பட்ட பொண்ணா இருந்தாலும் புள்ள அழுதுச்சுன்னா ஒரு செகண்ட் திரும்பி பாப்பா. உன் புள்ள அழுதுச்சு, பசிக்காத பாலுக்காக அழுதுச்சு. நீ திரும்பி பார்க்கல. இந்த குடும்பத்து ஆம்பளைங்களையும் சரி, பொண்ணுங்களையும் சரி, குழந்தைங்களையும் காப்பாத்தணும்னு நீ கத்தி தூக்கிட்டு போன. உன் உசுறு போனாலும் பரவாயில்ல, நீ கத்தி தூக்கிட்டு போன. புள்ள பாசத்தை விட குடும்ப பாசம் உனக்கு அதிகம். இது குடும்பம் இல்ல, கோயில். பிரேம், குடு. என் புருஷன் கையால வாங்குறது எனக்கு பெருமைதான். பார்த்தல்ல பிரேம், எனக்கு உலகத்துல மிகப்பெரிய சத்திய மனைவி. அவனுக்கு காலேஜ் போகலன்னு உனக்கு எந்த வருத்தமும் இல்லையே. ஒரு துளி கூட இல்ல. அவரும் இந்த குடும்பத்துல எல்லா ஆம்பளைங்கள மாதிரி சரிக்கு சமா இந்த குடும்பத்தை காப்பாத்ததுக்காக அவர் களை இறங்கணும் தான் நானும் வேண்டிக்கிட்டு இருந்தேன். இந்த குடும்பத்துக்காக உசுறு போகணும்னா கூட நாங்க 2 பேரும் தாராளமா கொடுப்போம். டேய் பிரேம், அதிர்ஷ்டக்காரன். இந்தா, திரும்பவும் சொல்றேன், இன்னொரு ஜென்மம்னு இருந்ததுன்னா எங்க கூட பிறந்துரு, இல்ல எங்களுக்கு புள்ளையா பிறந்துரு. அது எனக்கு கிடைச்ச பாக்கியமா நினைப்பேன். நான் தெய்வத்திட்ட கேக்குறது அது மட்டும்தான். நான் உண்மையில அதிர்ஷ்டக்காரன் தான். நான் அதிர்ஷ்டக்காரன். சரிம்மா, நீ போலாம். சரிங்க. என் மனைவி எப்ப புகழ்ந்து பேசிருக்காரு. என் மனைவி. இவனும் போயிட்டான், பொண்ணுக்கு கொஞ்சம் போவான். சரிடா, ஓ ஒய்ஃப கூப்பிடு. ராணி. ஐயோ, காமெடி பண்ணிடுவாளோ. ராணி. காலேஜ் தானே, அது எதுக்கு? அவ்வளவும் வெளியில இழந்துட்டாவ. இனி அவ என்னைக்கு மீட்டெடுத்து அவ என்னைக்கு காலேஜ் ஸ்கூல் எல்லாம் திறக்க அவளுக்கு எதுவுமே கிடைக்கல. அதான் காலேஜ் ஸ்கூல்ல போறோம். இந்த பாக்கியம் அண்ணமா ஏமாத்தி வாங்கிட்டாங்களே, இனி அதை எப்படி அவ மீட்டெடுத்து அதை பயன்படுத்த போறா? ஒண்ணும் கிடைக்காது. ராணிமா. ஐயோ, வர மாதிரி சிரிச்சுக்கிட்டே வரல. குந்தானிகள் வர இருக்காளுகளே, நம்ம புட்டெல்லாம் வெளியில வந்துருமோ? அத்தடி என்ன எதுக்கு கூட்டிருக்காவன்னு தெரியலையே, எனக்கு என்ன வச்சிருக்காவன்னு தெரியலையே. அம்மா, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. அத்தி எனக்கு பெரிய பொறுப்பை கொடுத்துட்டா நான் என்ன செய்வேன்? அத்தடி எனக்கு ஒன்னும் தெரியாதே. அம்மா, நான் என்ன தச்சலன்னு தெரியலையே. நான் பாட்டுக்கு ஓடி போனேன். என் மாமியார் பிடிச்சி இழுத்து கொண்டு விட்டுருக்காங்க. என்னவா இருக்கும்? பெரிய பொறுப்பை கொடுத்து விடுவாங்களோ? ஏண்டா, இந்த பொண்ணுதான் வேணும்னு தூக்கிட்டு வந்துட்ட. அப்ப ஓட்ட ஆரம்பிச்சிட்டார. கேட்டோம்லடா, அவ பாட்டுக்கு விளாண்டுட்டே இருந்தாப்பா, அதான் புடிச்சிட்டு. அது வந்துப்பா. என்னம்மா ராணி? சொல்லுங்க மாமா. அத்தி ரொம்ப அடக்கமா பவ்யமா நிக்கணும்ப்பா. வீட்டுக்கு மூத்த மருமா வேற பொறுப்பா இருக்கணும்.
சொதப்பிடுவாளோ? அப்ப அடுத்த மருமகளுக்கு நீங்க பாக்கலாம்ப்பா. இருடா இசை. ஐயோ இசைமா, அவச்சட்ட அதுக்கு மேல இருக்கும். இப்போ ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல விட்டா அவ்வளவுதானே. ஆத்தி ரெண்டுமே பக்கத்துல பக்கத்துல நிக்காங்களே, பெரிய ரகலை உண்டாக்கிடுவாங்களோ. இசையை பார்த்தா மட்டும் எனக்கு தனியா பயம் வருது. அவ சேட்டையே கொஞ்சம் உருக்கமா இருக்குமே. இசை இசை ஒண்ணுதான் உனக்கு எனக்கு ஒண்ணு போல சொத்து கொடுக்க போறான்னு நினைக்கேன். சொல்லுங்க மாமனாரே. ஆரம்பிச்சுட்டாலே. அது வேற ஒண்ணும் இல்ல, எல்லா மருமகளுக்கும் சொத்து பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா சாரோனுக்கும் அலெக்ஸுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இன்னாருக்கு இன்னாரு கொடுத்துட்டோன்னா அவங்க வேலையை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அவர் ஒரு பொறுப்புல கரெக்டா இருப்பாங்க. ஏன்னா புதுசா 2 பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு வாழ வராங்க. வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு, அதான் இருக்கும் போதே எல்லாத்தையும் சரிசமா பிரிச்சு கொடுத்துட்டோம்னா. அப்படி வரும்போதே பிரிக்கிறவன் நம்ம குடும்பத்துக்கு தேவையானு கேட்கேன். அது இசை எதுக்கெத்தாலும் சரியா கேப்பாப்பா. எம்மா எம்மா, இது வரைக்கும் இதெல்லாம் பிரிச்சாமா, புதுசா 2 பேரும் அந்த பேருக்கு பிரிக்க வேண்டியிருக்கு. அந்த புதுசா 2 பேரும் ஏன் நான் கேட்கேன். டேய், உன் பொண்ணை பத்தி தெரிஞ்சு நான் கூப்பிட்டுட்டேன்டா, கொஞ்சம் சமாளி பாப்போம். அதுக்காக சாரோனுக்கும் அலெக்ஸுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்க முடியும்? என்னைக்கு நாள் வீட்டுக்கு 2 பிள்ளைங்க வந்ததுன்னு ஆகணும். ஏன் வரணும்னு கேட்கேன். இப்ப அவங்க 2 பேருக்கு இப்ப கல்யாணம் ரொம்ப கேடான்னு கேட்கேன். சும்மா இருக்கிறதுக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்னு நான் கேட்கேன். அப்போ அவங்களுக்கு கல்யாணம் தேவையில்லை. தேவையே கிடையாது. வெட்டி வேலை பார்த்துக்கிட்டு சும்மாவே இருந்தா இப்படி வெட்டி வேலை பார்க்க தோணும். நண்பா, உன் பொண்ணு என்னடா இப்படி புரிஞ்சு தருதா? சமாளி சமாளி. ஒண்ணு இல்ல. எங்க பர்மா ராணி, இதுல இந்த வீட்டோட முக்காவாசி சொத்து இருக்குது. முக்காவாசி சொத்தா? இசைங்க வா. இசை கூட என்ன கூப்பிடல. இசை நான் வரட்டா? இரு இரு, அதுக்குத்தான் இவளுக்கு கூப்பிட்டுருக்கு. அது இவளுக்கு என்ன டெஸ்ட் வைக்காங்கன்னு தெரியலையா? இல்ல, நான் இசை கூட நிக்கல. இருமா இரு. இதுக்கு அந்தரையில எதுக்கு வச்சிருக்கவ? என்ன மிஸ்டர் மகதேவன் ராட்சமத்துக்கு அந்தரையில வச்சிருக்கிய? கொஞ்சம் பொறுமையா இரு, என்ன டெஸ்ட்னு தெரியலையா? அத்தாடி, என்ன யார் ராட்சமத்துக்கு அவதரையில வச்சிருக்கவ? அத்தி ஏற்கனவே என் பொறுக்கச்சிட்டு பூரா எடுத்துட்டா. இப்ப இது எடுத்துருவாள. ஏமா ராணி, கொஞ்சம் இங்கே பாருமா. சொல்லுங்க. தீவ டெஸ்ட்ல பாஸ் ஆயிரவாளான்னு தெரியலையா? இங்க பாருமா, அதுல இந்த குடும்பத்தோட முக்காவாசி சொத்து இருக்குது. முக்காவாசி சொத்து? சரி, ஏன் ராட்சமனுக்கு நீங்க அவதரையில தூக்கி வச்சிருக்கிய? சப்பாட்டே இரு, அப்ப ஏதோ சொல்ல வராருல. இல்ல, ஏற்கனவே என் பொறுக்கச்சிட்டு பூரா அவ எடுத்துட்டா. நானே இப்பதான் புதுசு 2 வாங்கி வச்சிருக்கேன். அத்தி உண்மை சொல்லிட்டு குந்தாடிகள் இருக்காளல. இசை நான் உளறிட்டேன். ஆரம்பத்துல இருந்து உளறிட்டு இருக்கிய. கச்சி பண்ண வாய் மூடிக்கிட்டேன். சரியா? அது யார் லட்சமானே இல்லப்பா. சப்பாட்டே, ஓ பொண்ணாட்டி கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்க சொல்லுடா. அடி ராணி, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரண்டி. சரிங்க. இருந்தாலும் அது யார் லட்சமா சரியா குந்தாடிகளுக்கு தெரியக்கூடாது. ஏமா ராணி, அதுல முக்காவாசி சொத்து இருக்குது. இந்த சொத்தை நீ வாங்கிக்கிட்டு நீனும் புதுசுல எவ்வளவு நாள் சந்தோஷமா வாழலாம். அத்தி எவ்வளவு அட்டிச்சம்மா வச்சிருக்கா, தூக்கிட்டு போயிருவாளோ? ஏமா ராணி, சொல்லுங்க மாமா. அது கீழே வச்சிரு. இசை, அது கீழே வச்சிருமா, உடைஞ்சிரும். அவ கவனம் உள்ள விளையாட்டு சம்மளதான் இருக்குது. சப்போ ஏமா, இதுல கோடிக்கணக்கான சொத்து, குடும்பத்தோட முக்காவாசி சொத்து உனக்கும் துறைக்குன்னு எழுதியிருக்கு. இதை வச்சுக்கிட்டு நீனும் உன் புருஷனும் சந்தோஷமா வாழலாம். இந்த இடத்த பாரு, இசை இசையும் இசை தலையில இருக்கதும் இருக்குது. நீ என்ன பண்ண போற? இசை, இந்த சைடு வந்துரு. போடுற வடிய. இசைக்கு வந்துரு. நம்ம அங்க போய் வரலாம். அப்பாடே, ஐயா நல்ல நேரம் லாட்சவ கொண்டுட்டு நம்ம ஓடிடுவோமா? அது சொத்து பத்திரம் மாட்டியே. அந்த காயத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? காகிதமா? இவ பெரிய லூசு தானோ. இது அது சொத்து பத்திரம். அது தாள வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அது கப்பல் தெரிஞ்சு கூட விளாட முடியாது. இப்ப மழை வேற பெய்யல. இங்க பாரு, என் விளையாட்டு ஜாமான பூரா நீ பத்திரமா வச்சிருக்கணும். இங்க பாரு, அதுல ஏற்கனவே நீ 3 முன்கு சட்டி எடுத்துட்ட. இனிமேல்லாம் பறிக்க நான் உனக்கு தர மாட்டேன். அவ கண்ணுக்கு இது வெறும் காகிதத்தாளு. கோடி ரூபா அவளுக்கு தெரியல. இசையும் அவளுக்கு விளையாட்டு சாமான் தான் அவ கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இவளுக்குள்ள என்னைக்குமே ஆசையும் வராது, பேராசையும் வராது. எல்லா பாவத்துக்கும் மூல காரணம் ஆசை. அது இவகிட்ட ஒரு துளியும் இல்ல. சரிம்மா, நீங்க அப்படியே போய் விளையாட்டு ஜாமான் வச்சு ஆடுங்க, போங்க. ஜெயிச்சுட்டேன், நீதான். நான் ஜெயிச்சுட்டேன். எங்க பத்திரத்தை வாங்கிடுன்னு பயந்துட்டேன். ஜெயிச்சுட்டேன். என் செலக்ஷன் தப்பாகல. நீ இன்றைக்கு வந்த போவே சம்பளம் எவ்வளவுன்னு கேட்கல, ஐஸ்கிரீமும் கேக்கும் கொடுப்பவன்னு சொன்னாவளேன்னு வந்தேன்னு சொன்ன பாரு. அப்ப நீ சூஸ் பண்ணுனேன். ஐ லவ் யூ டி. சரி, நம்ம இப்ப விளையாட போமா, நேராயிட்டு. இங்க பாரு, நம்ம ஏற்கனவே வீடெல்லாம் கட்டி வச்சிருக்கோம். இன்னும் பால் காய்ப்பு வேற வைக்கல. அட பாதவத்தே, குடும்பத்தோட முக்காவாசி சொத்து இன்னைக்கு நம்ம பால் காய்ப்பு வச்சிடணும். ஓகே,
ஓகே, நீ எப்படி என்ன சூஸ் பண்ணன? வீட்டுக்கு நடந்துக்கு நீ தான் சரிப்பட்டு வருவ. அடி ஏர்மா, அது சொத்து பத்திரமா டி. அது கிடக்காது, நானும் அதை பத்த வந்தேன், நீ கூப்பிட்டேன்னு தானே வந்தேன். ஏட்டி, என் மாமனார் அது உனக்கு கொடுத்தாரு டி. அது எதுக்கு ஈசே? அது ஏகப்பட்ட சொத்து டி. அதோட நீ தானே பெரிய சொத்து. இந்த வீட்லயே பெரிய சொத்து நீதான். ஒன்னே வேணுமா அது வேணுமான்னு கேட்டாவ. இருக்கலே பெரிய சொத்து நீதான். அது நான் கரெக்ட்டா தானே சூஸ் பண்ணிருக்கேன். இப்போ போடுங்கடா வெடிய. யார் பைத்தியம்? ஏன் பொண்ணட்டி பைத்தியம்? விலை மதிக்க முடியாத சொத்து இசைதான். அவளை கரெக்டா தட்டி தூக்கிட்டா. இப்ப தெரிஞ்சிருக்கோம்ல யாரு மூளை வளைச்சு உள்ளவா யாரு மூளை வளைச்சு இல்லன்னு. விலை மதிக்க முடியாத சொத்து தான் இசை. கரெக்டா அவளை சூஸ் பண்ணிருக்கா. பிரில்லியன்ட். சரி வா போவோம். நீ சரியான நல்லடி. கரெக்ட்டா சூஸ் பண்ணிருக்க. அத வச்சு நான் என்ன பண்ண போறேன்? வா இசை நம்ம போவோம். புத்திசாலிடி, புத்திசாலி. பயங்கர புத்திசாலிடா உன் ஒய்ஃபு. ஒலே ஆளு பெரிய சொத்தை தூக்கிட்டு போயிட்டால. சமந்தி கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடலாமா? இனி ஆரம்பிச்சிடலாம். எப்படியோ சொத்து யாருக்கும் போகல, உங்களுக்கு தான் வரப்போகுது. இங்க இருக்கிறவங்க முட்டா பையல சொத்து வேண்டாம் சொந்தம் போதுன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா இங்க அப்படி இருக்க கூடாது, சொத்தை தான் சூஸ் பண்ணணும். அடுத்து உங்ககிட்ட தான் கேட்பாங்க. சமந்தி கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். உண்மைதான். வீட்டுக்கு வாழ போற பொண்ணுங்களுக்கு இதுன்னு பிரிச்சு கொடுத்துட்டேன்னா அந்த பிள்ளைங்க சந்தோஷமா வாழ்வாங்க. இப்போ இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்த பிள்ளைங்களுக்கு என்னென்ன சிரமமோ சேர்த்தாச்சு. அவங்க தனக்கு எது வேணுங்கிறத முடிவு பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா சமந்தி, ஆமா. உங்க பொண்ணுங்களும் எங்க வீட்டுக்கு வாழ வர போறாங்க. அவங்களுக்கும் இதுதான் சொல்லிட்டா அவங்க உங்க லைஃப பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆமா சமந்தி, அதுக்கு என்ன இருக்கட்டுமே. இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம அப்படி பேசிட்டோம்னா ஒரு பிரச்சனை இல்ல. அதான் சாரான், அலெக்ஸ், உங்க பிள்ளைங்களுக்கு சேர்ந்து நாங்க கொடுத்துருந்தோம். இருக்கட்டும் சமந்தி, அதுக்கு என்ன? இல்லம்மா, என் வீட்டுக்கு வாழ வர பிள்ளைங்களுக்கு எல்லாமே கொடுத்துதானே ஆகணும். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என்னன்னு பிரிச்சு கொடுத்துட்டேன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அலெக்ஸ், அலெக்ஸ், இவன் எங்க போனா? சாரான், தாலி கட்டுக்கு நேரம் ஆகுது, வாங்க. சீக்கிரம் சொத்தை கொடுத்துட்டாவனா நல்லா இருக்கும். சொத்து மட்டும் கையில வந்துட்டுனா தாலி கட்டின அன்னைக்கே அப்படியே ஹனிமூனுக்கு கூட்டு போயிட்டு அங்கேயே செட்டில் ஆக்கிற வேண்டியதான். ஐயோ, சொத்தை சீக்கிரம் கையில கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஆக மொத்தம் எல்லா சொத்தையும் என் பிள்ளைகளுக்கு தான் வரப்போகுது. அந்த பிள்ளைங்க எதுவும் வேண்டான்னுட்டாங்க. அதுக்காக மருமக்கமா கொடுக்காம இருக்க முடியாத. இனி இருக்கிறத பிரிச்சு கொடுத்துடலாம். இருக்கட்டும் சமந்தி, அதுக்கு என்ன? சரி போ. நான் போய்க்கிடுவேன், நீங்க போங்க. உங்களுக்கு கல்யாணம், நீங்க எதுக்கு இங்க வந்தே? நீங்க போங்க, நான் போய்க்கிடுவேன். சரி பார்த்து போ. சாரி, தேவையில்லாம ஆசையை வளர்த்து விட்டுட்டேன். ரெண்டாவதாவது நான் உன்னை பார்த்துட்டு அப்படியே போயிருக்கணும். அப்பவும் தப்பு பண்ணிட்டேன். இனி சேரவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் உன்னை அங்க வச்சு கஷ்டப்படுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எத்தனை நாள் தான் இந்த மனசுக்குள்ள நான் காதலை பூட்டி வைக்க முடியும்? நீ அங்க இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் நான் வெளிப்படுத்திடுவேன். அது உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிடும். நீ போறதா நல்லது. சரி, நீங்க எதுவும் வருத்தப்படாதே. நீ ஆசையை வளர்த்து விட்டுட்டல, சும்மா இல்லாம ஆசையை வளர்த்து விட்டுட்டல. சரி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஃபிளைட்டுக்கு நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். எனக்கு இந்த ஏற்பாடுலாம் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன். சரி கிளம்பு. இசி கேட்டதா சொல்லுங்க. அவளை பத்திரமா பாத்துக்கோங்க. என் வாழ்நாள்ல நான் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருந்ததே இந்த 2 நாள் தான். உண்மைதான் சொல்றேன், இந்த 2 நாள் தான் நான் உண்மையாவே சிரிச்சு விளையாண்டது. குழந்தை பருவத்துல நான் விளையாண்டதே கிடையாது. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இசி கூட 2 நாள் விளையாண்டேன். நான் பிறக்கும் போதே எங்க அம்மா இறந்துட்டா. என்ன பெத்தனைக்கு தான் இறந்தா. அந்த துக்கத்துல எங்க அப்பாவும் போய் சேர்ந்துட்டா. சொந்தக்காரர் எங்க மாமா வேண்ட வெறுப்பா என்ன வளர்த்தா. அதுக்கு காரணம் எங்க அம்மாவோட நகையாக்கும். எங்க அம்மா நகை ஏகப்பட்டது. அம்மா கொஞ்சம் வசதி தான், அதனால நகை நட்டு நிறைய வச்சிருந்தா. அந்த நகை நட்டுக்காக தான் எங்க மாமா என்ன நல்லா பார்த்தாரு. நல்லா பார்த்தாரு இல்ல, நகைக்காக பார்த்தாரு. சோறு சாப்பாடு படிப்புன்னு கொடுத்தாரு. நகைய அட வைக்கிறதுக்காக என்கிட்ட கேட்டாரு, நானும் கொடுத்தேன். அதோட என்னையும் அடிச்சு துரத்திட்டாரு. பக்கத்து ஆத்துக்காரதான் இறக்கப்பட்டு சேர்த்துக்கிட்டா. ஆனா அங்கேயும் சில ஜென்மங்கள் இருக்கதான் செஞ்சது. அப்பெல்லாம் பங்குஜன பாட்டி தான் என்ன பாத்துக்குவா. பங்குஜன பாட்டி தான் அங்க வேலைக்கு முத வந்தா. எனக்கு 12-13 வயசு இருக்கும். அப்பதான் முத பங்குஜன பாட்டி எனக்கு தெரியும். எனக்கு நடக்கிற கொடுமையை பார்த்தா. யாரும் என்ன தொடாதபடி பாத்துக்கிட்டா. அவ வேலை செய்ய வந்தாலும் என்ன நல்லா பாதுகாத்துக்கிட்டா. பங்குஜம் பாட்டிக்கு எங்க ஆத்து சைடுல யாரும் வீடு கொடுக்க மாட்டேன்னுட்டா. பங்குஜம் பாட்டிக்கு என்னை எப்படியாவது பாதுகாக்கணும், நைட்டு என்னை எப்படியாவது பாதுகாக்கணும். நாங்க நிறைய வீடு கட்டு பார்த்தா
ஒருத்தா கூட கொடுக்கவே இல்ல. பங்கஜம் பாட்டி சும்மா விடலையாக்கோ. அடம் பிடிச்சி பக்கத்து வீட்டை விலைக்கே வாங்கிட்டா. கஷ்டப்பட்டு உழைச்சு எனக்காக வாங்கினா. பகல்ல சொந்தக்கார வீட்டுல வந்தாலும் நைட் தூங்குறதுக்கு பங்கஜம் பாட்டிக்கிட்ட வந்துருவேன். பாட்டிக்கிட்ட மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் தூக்கம் வரும். அந்த பாட்டிக்கு ரொம்ப ஆசை. அந்த பாட்டிக்கு யாருமே இல்ல. செத்தப்போ நமக்காக அழுதுக்கு யாராவது இருக்க மாட்டாளா, தூக்கி அடக்கம் பண்ணதுக்கு யாராவது இருக்க மாட்டாளான்னு ரொம்ப ஏங்குவா, அழுவா, ரொம்ப அழுவா. நானும் பொம்மநாட்டியா போயிட்டேன், அதனால ரொம்ப அழுவா. ஆனா பாட்டியோட கனவு ஆசை. பாட்டி எதுக்கு ஆசைப்பட்டாலோ அதை நீங்க உங்க குடும்பம் நிறைவேற்றிச்சு. எந்த தெருவுல பங்கஜம் பாட்டி நடந்தாலே தீட்டு நினைச்சாலோ அந்த தெருவுக்கே பங்கஜம் பாட்டி பேரு. அது எல்லாம் உங்க குடும்பத்தாலதான். இன்னைக்கு அந்த ஊரே பாட்டி பேர்ல தான் இருக்கு. சத்தியமா பாட்டி உயிரோட இருந்த அதை பாப்பா. எனக்கு அப்பவுமே உங்க குடும்பத்து மேல ஒரு மரியாதை பாசம் வந்துட்டு நான் உங்க குடும்பத்தை என்னமோ நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சுது, அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அது குடும்பம் இல்ல கோயிலுன்னு. என்ன அறியாம அங்க வாழறதுக்கு ஆசையா இருந்தது. நான் உங்க கூட வாழ ஆசைப்பட்டதை விட எப்படியாவது உங்க மூலமா அந்த குடும்பத்துல வாழ்ந்துன்னு தான் ஆசைப்பட்டேன். பரவாயில்ல, ஆனா இந்த 2 நாளே என் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கொடுத்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உங்க கூட காதலா இருக்கட்டும், ஆசையா இருக்கட்டும், விளையாட்டா இருக்கட்டும், சிரிப்பா இருக்கட்டும், மத்தவங்க அரவணைப்பா இருக்கட்டும், எனக்கு நல்லா கிடைச்சது. உங்க ஆத்துல எனக்கு யாருமே அடுத்தால பார்க்கவே இல்லை. அவ சொந்தமா பார்த்தா, உசுரா பார்த்தா. நான் கல்லு தட்டி கீழே வெளில போனேன். உங்க அம்மா இல்ல, அச்சா செல்லப்புள்ள பார்த்து போன சொன்னா. என் அம்மாவே சொன்ன மாதிரி இருந்தது. அவ எனக்கு அப்படி எங்க அம்மா மாதிரி தெரிஞ்சா. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு அப்படி சொல்லதுக்கு யாருமே இல்ல. உங்க அப்பா இல்ல, என்கிட்ட ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டாரு. நான் எந்த ஆம்பளை லேசில நம்புறது இல்ல, ஏன்னா எனக்கு நடந்தது அப்படி. ஆனா உங்க அப்பா கிட்ட விளையாடும் போது எனக்கு எந்த ஃபீலுமே வரல. சொந்த அப்பா கிட்ட விளையாண்ட மாதிரி இருந்தது. உங்க அப்பா கூட என்கிட்ட அப்படிதான் விளையாண்டாரு. அவர் தொடுதலோ இல்ல அவர் என்கிட்ட அடிச்சு விளையாண்டதோ எந்த தப்புமே வரல. என் அப்பாவே பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் சத்தியமா சொல்றேன், உங்க அப்பா தோல்ல நான் சாஞ்சேன். அவருக்கு என் வலியும் வேதனையும் புரிஞ்சுது. அவர் கண்ணீர் வடிச்சா, அந்த கண்ணீர் என் முகத்துல பட்டுச்சுது. பவனே இந்த வாழ்க்கை எனக்கு நிரந்தரமா கொடுத்துரு, இவன் எனக்கு அப்பாவா கிடைக்கட்டும்னு வேண்டுனேன். நல்ல அப்பா. ஆம்பளைனா இப்படிதான் இருக்கணும். ஒரு பொண்ணுக்கு கஷ்டம்னா தோல் சாயும் போது அவளை அரவணைக்கணும், அணைக்கணும் நினைக்க கூடாது. உங்க வீட்டு ஆம்பளைங்க எல்லாருமே அப்படித்தான். ஒரு கூச்சமே எனக்கு வரல. மத்த இடத்துல நான் போனா கூச்சப்பட்டுட்டே போவேன், அங்க இங்க பாப்பாலா பாப்பாலான்னு. ஆனா உங்க வீட்டுல தைரியமா போலாம், யாரு கண்ணும் தப்பாவே பார்க்கல. என் வாழ்க்கையில முத அப்படி சுதந்திரமா நடந்தது உங்க குடும்பத்துல மட்டும்தான். சாரோட எல்லாரும் ரவுடி பொம்பளை பொடிக்கின்னு சொல்லுவா. நான் கூட அப்படித்தான் கேள்விப்பட்டேன். ராத்திரி எனக்கு அவசரமா பாத்திரம் வந்தது. உங்ககிட்ட சொல்லதுக்கு என்ன, நான் பயந்துகிட்டே போனேன். அப்ப அவதான் ஏத்தால வந்தா. அவ புரிஞ்சுக்கிட்டா. புரிஞ்சு அந்த பாத்திரங்களை கொண்டு விட்டுட்டு அவ அங்க பக்கம் திரும்பி காவலுக்கு நின்னா. இவரை போய் நம்ம பொறுக்கி மாதிரி பார்த்தோன்னு எனக்கு தோணுச்சு. நான் திரும்பி போய் என் படுக்கையில படுக்கிற வரைக்கும் திரும்பியே நின்னா. பாதுகாப்பு கொடுத்துட்டு போனா. அங்க அவன் என் கூட பிறந்தவனா தான் தெரிஞ்சா. ஒரு கூட பிறந்தவன் என்ன பண்ணுவானோ அததான் அவர் பண்ணினாரு. உங்க குடும்பத்துல வாழறதுக்கு எனக்கு கொடுப்பனே இல்ல. உங்க குடும்பத்துல இருக்க எல்லா ஆம்பளைங்களுமே உண்மையாவே சொல்றேன், நல்லா வளர்த்திருக்கா. ஒரு ஆம்பளை எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்கா. உங்களை பொறுக்கி பொறுக்கின்னு சொன்னதுக்கு தான் பகவான் என்ன ரொம்ப தண்டிச்சுட்டா. ஏன்னா நீங்களும் அவட புள்ள. சாமி கையில ஆயுதம் இருக்கும், அதுக்காக அவர் கெட்டவரா? அவர் தானே காப்பாத்துறாரு. நான் உங்களை அப்படிதான் பார்த்திருக்கணும். சரி, நான் போறேன். இங்க எந்த வருத்தமும் பட வேண்டாம். நான் அப்பா கிட்ட பேசுறேன்னு சொன்னேன், நீ ஏன் வேண்டான்னு சொன்ன? ஐயோ வேண்டாம். இந்த 2 நாள் உண்மையாவே என்ன அவங்க பிள்ளையா பார்த்தாங்க. நான் இப்ப அவங்கள தலை குனி வைக்கிறதுக்கோ இல்ல அவங்க என் மேல கோவப்படுறதுக்கோ எனக்கு விருப்பமே இல்ல. என்ன எல்லாரும் பிள்ளையா பார்த்தா அந்த சந்தோஷத்திலே நான் இங்கேருந்து போறேன். இன்னைக்காவது ஒரு நாள் அவ என்ன நினைச்சு பாப்பா. இல்ல பகவான் என்ன பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா அன்னைக்கு அவ என்ன பிள்ளையா கட்டி அணைக்கணும். நான் துரோகம் பண்ணிட்டு போறதுக்கு விரும்பல. உங்க அப்பா ஆசைப்படி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழுங்க. நான் போறேன். சரி, பாதுகாப்பா இரு. ஏதாவது பிரச்சனைனா உடனே சொல்லிடு. இப்ப எனக்கு கொஞ்சம் தைரியம். இப்ப என்ன எப்படி காப்பாத்திக்கணும் எனக்கு தெரிஞ்சுட்டு. சரி, நான் போறேன். நீங்க போங்க. இல்ல, நீ போ. ஏண்டா இந்த கோழைய காதலிச்சோன்னு நினைக்க வச்சுட்டேன்ல. நீங்க கோலெல்லாம் கிடையாது, ரொம்ப நிதானமானவரே. இப்படித்தான் இருக்கணும். அப்பாவும் ரொம்ப முக்கியம். அவருடைய தன்மானம் மரியாதை ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். இது உங்க விசுவாசத்தை காட்டுதே. இதை போய் நான் எப்படி கொலையா எடுத்துக்க முடியும்? உண்மையாவே சொல்றேன், உங்களை காதலிச்சு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷம் படுறேன். உங்களை நினைச்சுக்கிட்டே நான் வாழ்ந்துருவேன். நான் போறேன். போயிட்டா.
என்னை விட்டு போயிட்டா. என்னை விட்டு போயிட்டா. என் உசுரு என்னை விட்டு போயிட்டு போயிட்டா. என்னை விட்டுட்டு போயிட்டா. என் உசுரு என்னை விட்டு போயிட்டு. என் உசுரு என்னை விட்டு போயிட்டா. என்னை விட்டுட்டு போறா. என்னை விட்டுட்டு போறா. என் உசுரு என் மனசுக்கு பிடிச்சவா என்னை விட்டுட்டு போறா. இல்ல 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 no. இல்ல. தப்பிச்சு போயிட்டா. மத்தவங்க எனக்கு அப்போ அசிங்கப்படுத்த முடியல. அப்போ ஏத்து பேசவும் என்னால முடியாது. அப்பா ஏற்படுத்தின கல்யாணம் அவர் பேச்ச மீறி நீங்க ஏற்படுத்தின கல்யாணம் எனக்கு வேண்டாம்னு சொல்லதுக்கு எனக்கு முடியாது. ஒழிஞ்சுக்கிட்டா அசிங்கப்படுத்த மாதிரி ஆகாதா? என்னால அந்த பொண்ணு கூட வாழ முடியாதுன்னு. என் தம்பிங்க இவ்வளவு கோழைங்களா? அண்ணா என் தம்பிங்க இவ்வளவு கோழைங்களா? என் தம்பிங்க வீரனுக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு சின்ன விஷயத்துல என் தம்பிங்க கோழைங்க நிரூபிச்சுட்டீங்களா? அண்ணா நான் கோலை இல்ல, என்ன கோபப்படுத்தாத. கோலை தான்டா அண்ணா, என்ன கோபப்படுத்தாத. நான் கோலை இல்ல. மறுபடியும் என்ன கோலைன்னு சொல்லாத. என்ன கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லி நான் இருப்பேன். ஆனா அவ கூட என்னால வாழ முடியாது. நீ கோலை மனசுல ஒருத்தி சுமந்துக்கிட்டு இன்னொருத்தி கூட என்னால வாழ முடியல. சால்ட்டா 1000 பிள்ளைங்க கூட வாழ்ந்திய அண்ணா. அப்ப எங்க போச்சு உன் கற்பு? அண்ணா போ அண்ணா. நான் பொண்ணுங்க கூட வாழக்கு தகுதி இல்லாதவன். நீ போன்னு சொன்ன அண்ணா. என்னால முடியாதுண்ணா. நீ போய் தாலிய கட்டுன்னு சொன்ன அண்ணா. என்னால முடியாது. நீ வீரனா போய் தாலி கட்டு. எனக்கு பொண்ணுங்களே வேண்டாம். பார்த்தவளெல்லாம் பொண்டாட்டியாக்கு நினைச்சா இப்படித்தான் வந்து முடியும். இவத்தான் என் பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்டு தான் காதலிக்கவே செய்யணும். போராடி இல்ல ஜெயிச்சு அவ கூட வாழணும். பொண்டாட்டியா பார்த்தா மட்டும்தான் அவளை கைவிட மனசு வராது. காதலிய பார்த்தா இப்படித்தான் ஆகும். பொண்டாட்டின்னு முடிவு பண்ணி பாரு. அவளை தவிர வேற எவ பக்கமும் நம்ம கண்ணு போகாது. பொண்டாட்டின்னு நினைச்சு பாரு. அவள் கிட்ட கிடைக்கிற சந்தோஷத்தை மாதிரி உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காது. பொண்டாட்டின்னு நினைச்சு பாரு. அவ காலடியில சொர்க்கம் தெரியும். இவதான் பொண்டாட்டின்னு முடிவு பண்ணி பாரு. அவ காட்டுற அன்பும் அரவணைப்போம் தாய் பாசத்தையே மிஞ்சிரும். பெத்தவ கூட 10 மாசம் சுமந்துட்டு மீச முளைச்ச உடனே போய் உழைக்கிறதுக்கு அனுப்புவாடா. கொஞ்சம் விட்டு பிடிப்பா. புள்ள 10 புள்ள 10க்கும் சைசமான அன்பை கொடுத்து வளர்ப்பா. ஆனா கெட்டவ இருக்கா பாரு. நாம எத்தனை புள்ளுக்கு காசு போட்டாலும் அத்தனை புள்ளையும் பெத்து கொடுப்பா. புள்ளைய மார்புலியும் நம்மள நெஞ்சில சுமந்து போராடுவா. குழந்தைய இருக்கிற வரைக்கும் தான் அவ தூங்கி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவன் நல்லா தூங்கி பார்க்க முடியாது. நீ அசிங்கப்பட்டா அவளும் அசிங்கப்படணும். நீ நோய்பட்டா அவளும் நோய்படணும். நீ தப்பு பண்ணா அந்த தண்டனை அவ அனுபவிக்கணும். அவதான்டா பொண்டாட்டி. நாம செய்ய எல்லாமே அவளுக்கு வந்து பாதிப்பை உண்டாக்கும். நீ அவகிட்ட அன்பை கொடுத்தா அவ அன்பை கொடுப்பா. நம்ம வேதனையை கொடுத்தா அதை அவ மட்டும் அனுப்பிப்பா. தனக்கு நீ எதையும் வச்சுக்க தெரியாது. ஒரு துண்டு பக்கத்துக்கார இனிப்பு கொடுத்தா கூட புருஷனுக்கு எடுத்து வைக்கவாதான்டா பொண்டாட்டி. நீயும் நானும் வெளியில போனா 1000 டீ குடிச்சிட்டு வருவான். ஒரு டீ போட்டா கூட அதை மூடி வச்சு புருஷன் வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பா. ஒரு வாயில போடுற பொருளை வரைக்குமே பத்திரம் பண்ணி வைக்கிறவா. அவ பாசத்துக்கு ஈடு இங்க எவ்வளவு இருக்க மாட்டா. அப்பேற்பட்டவளை கைவிட்டுட்டு என்னடா நீ ஆம்பளை தப்பு பண்ணிட்டேன். எனக்கு ஒண்ணு மாதிரி பார்க்க தெரியல. தப்பு பண்ணிட்டேன். அப்பா எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லியிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். அதுதான் நானும் சொல்றேன். உனக்கு அப்பா பொண்ணு பார்க்க கூட்டு போற அன்னைக்கு நீ தடுத்துருக்கணும். தடுக்கல. இப்ப நீ அப்பாவுக்கும் துரோகம் பண்ண முடியாது. நீ காதலிச்சலுக்கும் துரோகம் பண்ண முடியாது. என்ன முடிவு எடுக்க போற சொல்லு. தெரியல. அப்பாவா நீ காதலிச்ச பொண்ணா? அப்பாவை அசிங்கப்படுத்திட்டா அப்புறம் அப்பா இங்க இருக்க மாட்டாரு. பாத்துக்க. ஐயோ பைத்தியம் பிடிக்குது. நான் என்னதான் பண்ணட்டும்? அப்பா மானத்தை மட்டும் வாங்குறான்னு வச்சுக்க. வாக்கு கொடுத்திருக்காரப்பா. பாத்துக்க. அதுக்குதான் நான் எங்கேயாவது ஓடி போயதானே சொன்னேன். ஏன் என்ன விட மாட்டேங்கிற? ஓடி போயிட்டா எனக்கு இப்போதைக்கு அவ்வளவுதானே முடியும். என்னால முடியல. சரி ஒரு மந்திரத்தை சொல்றேன் கேட்டுக்க. இப்போ நீ ஒரு 1/2 நொடி செம்புலிங்க ஐயா. புரியல. உனக்குள்ள இப்போ ஒரு 1/2 நிமிஷம் செம்புலிங்க ஐயா இறங்குவாரு. என்ன முடிவெடுப்பாரு? உனக்கு கடைசியா 1/2 நொடி நான் கொடுக்க. 1/2 நொடி நீ செம்புலிங்க ஐயாவா இருப்ப. வெறும் 1/2 நொடிதான். செம்புலிங்க ஐயாவா நீ இப்ப மாறுவ.
ஏய்! கருப்பு சிங்கண்டா சம்பலிங்கம்